உலகெங்கிலும் வாழும் அன்புமிக்க நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து 206வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக ஏறக்குறைய 20,000 பாடல்களை கொண்ட செல்வராமாயண காவியத்தில் இருந்து இந்த பகுதியில் 207வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் தனது தம்பியான குசத்துவசனின் மகள்களான மூவரை குறித்து சனகன் தயரதனுடன் பேசுதல். பாடல் எண் 207. அன்புடையோன் தொடர்ந்துரைத்தான் அறமுடை என் தம்பியவன் நன்மக்கள் மூவர் யான் நாடும் உயிர் செம்மையவர் இன்னுயிரில் வாய்மை கொண்ட இறைவோரும் மேன்மையவர் மென்மக்கள் அவர் உளமோ மேன்மை நெறி தன்மை என்றே. இதுவே அந்த 207வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்புடையோன் தொடர்ந்துரைத்தான் அறமுடை என் தம்பியவன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், மிகுந்த அன்புடைய நெஞ்சமே கொண்டவனாகிய சனக மன்னன் மேலும் தொடர்ந்து பேசினான். அறம் என்னும் சிறந்த பண்பாகிய சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காதிருக்கும் தன்மை கொண்டதும் பொறாமை பேராசை சினம் மற்றும் கடுஞ்சொல் ஆகியவை அற்ற தன்மையுடன் செயல்படுவதுமான தன்மைகள் யாவும் கொண்ட பண்புடையவனாகிய எனது தம்பியாகிய குசத்துவசன் என்பவனுக்கு நன்மக்கள் மூவர் யான் நாடும் உயிர் செம்மையவர் பெண்மக்கள் மூவர் உள்ளனர். அவர்கள் யாவரும் யானும் மிகவும் போற்றி விரும்பும் பாராட்டும் அளவுக்கு உயிரின் செம்மை மிக்கவர் என்று போற்றத்தக்க மேன்மை மிக்க வளமான உள்ளம் கொண்டவர்கள் இன்னுயிரில் வாய்மை கொண்ட இறைவோரும் மேன்மையவர். அவர்கள் மூவரும் தம்முடைய இனிமை மிக்க உயிரிலும் கூட வாய்மை என்னும் மேன்மையான உண்மையை கொண்டவர்கள். மென்மக்கள் அவர் உளமோ மேன்மை நெறி தன்மை என்றே என்ற 4வது வரிக்கான விளக்கம், அத்தகைய மேன்மையான உள்ளம் கொண்ட காரணத்தால் அவர்கள் இறைவனை போன்றே மிகவும் மேன்மையான தன்மையையும் கொண்டவர்கள். அத்தகைய மென்மை மிக்க அந்த மேன்மையான அவர்கள் மூவரும் மிகவும் மேன்மையான நெறிகளை பின்பற்றி வாழும் தன்மையின் காரணமாக மேம்பாடு மிக்க பண்புகள் கொண்டவர்களாய் போற்றத்தக்க வண்ணம் திகழ்கின்றனர். இதுவே அந்த 207வது பாடலுக்குரிய விளக்கம். செல்வராமாயணத்தின் 208வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.